மக்கள் அரசியல் பேசியே ஆகணும். ஏன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் 2026ன்றது நமக்கு எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எனக்கு அரசியல் பிடிக்காது, அரசியல்வாதியே பிடிக்காது, எந்த ஒரு அரசியல்வாதி மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு மாதம் கேப் தான். அந்த கேப்பில் நமக்கு தேவையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாகவும் அடுத்த 5 வருஷம் அவங்ககிட்ட தான் நம்ம இருந்து ஆகணும். மக்கள் எல்லாரும் இதை ஓசியா தராங்க, அதை ஓசியா தராங்க, இவ்வளோ தராங்க, அவ்வளோ தராங்க, பஸ் கட்டணம் ஓசியா இருக்கு, எல்லாமே ஓசி ஓசி ஓசி. ஓசினா என்ன? உங்ககிட்ட இருந்து பிடிங்க உங்களுக்கே தரது ஓசின்னு சொல்றாங்க. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு ஓசியில தராங்க அப்படின்றத வாங்கிக்கிட்டு பஞ்சம் பட்னியில இருக்கிறவங்க மாதிரியே யார் ஓசியை தராங்க அவங்களுக்கு போய் ஓட்ட போடுறீங்க. உங்களுக்கு ஓசி வேணுமா? இல்லை அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்ச மாநிலமா மாறி உங்களுக்கு ஒரு சுயமான ஒரு தொழில் வேணுமா? உங்களுக்கு தேவையானதை நீங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு வேணுமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஓசியை நம்பி போகாதீங்க. உங்களுக்கு தொழில் வேணுமான்னு யோசிச்சு ஒரு எந்த தலைவர் உங்களுக்கு தேவையானவர்னு தெரிஞ்சு அவருக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓசியில தராம தமிழ்நாட்டை முன்னேற்றி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், கவர்மெண்ட் ஜாப்பு கொண்டு வரேன், எல்லா தொழிலும் நானே எடுத்து பண்ணுறேன், கவர்மெண்ட்டை ஒரு சிறந்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக ஆக்குறேன், வாக்குறுதி தான் தர முடியும். இது வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல அவருக்கு. 15 வருஷம் இதோட 15 வருஷமாக வாய்ப்பு கொடுக்காம 2 சட்டமன்ற தேர்தலில் போன சட்டமன்ற தேர்தலில் 8% வாக்குறுதி தான் பேசி மட்டுமே வாங்கினவர். அதுக்கும் சிலர் சொல்லுவாங்க விஜய் ஃபேன்ஸ் தான் ஓட்டு போட்டாங்க, வேற யாரும் போடலை அப்படின்ட்டு. அவரோட கொள்கை அந்த மாதிரி. விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு இல்லை, அவரோட கொள்கை அந்த மாதிரி, அவரோட ஐடியாலஜி அந்த மாதிரி. தமிழ்நாட்டை முன்னேற்றம் அடைஞ்ச மாநிலம் மாற்றணுன்ற அந்த ஐடியா வேற எந்த தலைவருக்காச்சும் இருக்கா? நீ மறுபடியும் பழைய அந்த பெரியார் அண்ணா அவங்களே தான் தூக்கிட்டு வராங்க. கொள்கையே இல்லை. எந்த கட்சிக்குமே கொள்கை கிடையாது. கொள்கைனா என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறது? நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எந்த தலைவர் சிறந்தவராக தெரியுதோ அவருக்கு வாக்களிங்க. எந்த தலைவருக்கு வாக்களிச்சா தமிழ்நாடு அடுத்த 5 வருஷத்துல ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச மாநிலமாக மாறும் அப்படின்ற ஒரு தலைவருக்கு வாக்களிங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். அரசியல் பேசுங்க. யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் வந்தா எப்படி நடக்கும், யார் வந்தா மாநிலம் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பேசுங்க. ஒவ்வொருத்தரும் கலந்துரையாடுறப்பதான எது நல்லதுன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு.